everyone. இந்த வீடியோவில் டவுஸ் ப்ராசஸ் எப்படி கடைசி வரைக்கும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போது டவுஸ் ப்ராசஸ்னு உடனே உங்களுக்கு டவுட் வந்துடணும். இப்படி டவுஸ் ப்ராசஸ்னு உடனே உங்களுக்கு டவுட் வந்துடணும். என்னென்ன டவுட் வரணும்? நம்ம டெய்லி குடிக்கிற வாட்டர் நல்ல வாட்டர் தானா, இல்லை குளோரின் அதிகமாக மிக்ஸ் பண்ணி வருதா அப்படின்னு டவுட் வந்துடணும். இப்போ குளோரின் அதிகமாக மிக்ஸ் பண்ணி வருதுன்னா பார்த்திங்களா, குளோரின் இருக்குது. அதாவது பென்சீனில் ஒரு குளோரின் ஆட் ஆச்சுன்னா குளோரோபென்சீன், அதுதான் நம்மளுக்கு ரியாக்டண்ட்டு. இப்போது குளோரின் அதிகமாக மிக்ஸ் ஆகி வர வாட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை சில பல ப்ராசஸ் பண்ணி அதை நல்ல வாட்டராக மாற்ற போகிறோம். அதாவது குளோரின் எடுத்துகிட்டு வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த குளோரினேட்டட் வாட்டரை ரிமூவ் பண்ணி நம்ம நல்ல வாட்டரை மாற்ற போகிறோம். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா, ஹீட் பண்ண போகிறோம். அப்புறம் சில ஆசிடும் பேஸும் ஆட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். குளோரின் இல்லாத மாதிரி நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். ஆசிட் பேஸ் ஆட் பண்ணுறோம், அப்புறம் ஹீட் பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ அந்த குளோரின் மிக்ஸான வாட்ரு, அதாவது குளோரோபென்சீனை எடுத்துக்கிறோம். குளோரோபென்சீன் எடுத்துக்கிறோம். அது கூட ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஆட் பண்ணுறோம். அந்த பேஸ் ஆட் பண்ணுறப்போ அப்படியே ஹீட்டும் பண்ணுறோம். அதாவது 633 கெல்வின் 300 பார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 6 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 2 பிரித்தா 2 3 வருமா, 2 3. அப்புறம் அதே 3 கீழே எழுதிட்டு 300 பார்னு எழுதிக்கோங்க. இப்போது அந்த பேஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஹெச்சும் சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியே போயிடுது. இந்த ஓவும் என்ஏவும் மேலே போய் அட்டாச் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஆசிட் ஆட் பண்ணுறோம். நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சோமா, ஃபஸ்ட்டு பேஸ் போடுறோம். அதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் ஆன ஹெச்சிஎல்ங்கிற ஆசிடே அதுவே வந்துக்குது, ஹெச்சிஎல் வந்துக்குது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த என்ஏசிஎல்லாக சால்ட்டாக வெளியே போயிட்டு இந்த ஹெச் வந்து மேலே ஆட் ஆகிடுது. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த சிஎல் எடுத்துகிட்டு இங்கே ஓஹெச்சாக மாற்றிருக்கிறோம். இங்கே ஒரு ஹெச் இருக்கா, அப்போ ஒரு H2O வாட்டர்னு நல்ல வாட்டர்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குளோரின் மிக்ஸ் ஆன வாட்டரை பேஸ் கூட போட்டு நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது ஒரு ரியாக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசிட் போட்டு மறுபடியும் நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த குளோரின் போயிட்டு மேலே வாட்டராக மாறிடுது. இங்கே ஒரு ஹெச் இருக்கும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஹெச் இருக்காது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. அப்புறம் ஃபீனாலாக மாறிடுது. இது வந்து வாட்டர் கிடையாது, ஃபீனால். குளோரோபென்சீன் எடுத்து NaOH கூட ஆட் பண்ணி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் HCl ஆட் பண்ணோம்னா நம்ம குளோரின் போயிட்டு அங்கே OH ஆல்கஹால் குரூப்பாக மாதிரி இது ஃபீனாலாக மாறிடுது. குளோரோபென்சீன் எடுத்தோம், ஃபீனாலாக மாறிடுச்சு. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், டவுஸ் ப்ராசஸ்னோடனே உங்களுக்கு டவுட் வந்துடணும். என்ன டவுட் வரணும், நம்ம டெய்லி குடிக்கிற வாட்டர் நல்ல வாட்டர் தானா, இல்லை குளோரின் அதிகமாக மிக்ஸ் பண்ணி வராங்களான்னு. இப்போது குளோரின் அதிகமாக தான் மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் குளோரின் மிக்ஸ் ஆன வாட்டர்னு இது ஞாபகம் வச்சுக்கிறோம். அதை ஆசிடும் பேஸும் எல்லாம் போட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த குளோரினை எடுத்துகிட்டு OH குரூப்பை ஆட் ஆகிடுது. அதாவது நல்ல வாட்டர், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.